Hello friends, welcome back to our channel. In a new video, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மவுஸ் பேடோட டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிக் பேர் என்னன்னா ஸ்க்ரால் பண்றது. இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணணும்னா ஒரு பிசி வச்சிருந்தீங்கன்னா எப்படி ஸ்க்ரால் பண்ணலாம்? நீங்க ஒரு நார்மலா போயிட்டு நீங்க இந்த மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணுவீங்க. கரெக்டா இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஒருவேளை நீங்க டக்கு ஸ்க்ரால் பண்ண மவுஸ்ல எப்படி மிடில் ஸ்க்ரால் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்றோம் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ரெண்டு ஃபிங்கரை இங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஸ்கிரீன்ல ப்ரெஸ் பண்ணிட்டே இப்படி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஸ்க்ரால் ஆகும். இது நல்ல ஃபீச்சர்னே சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மவுஸ் தேவைப்படாது. ஒருவேளை நீங்க எங்கேயாச்சும் வெளில போறீங்கன்னா உங்களுக்கு உங்க ரெண்டு ஹேண்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. வெறும் ஒரே ஹேண்ட் வச்சு ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்க இதுல ரெண்டு ஒன்னா ப்ரெஸ் பண்ணி இப்படி போகலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிக். இப்போ நம்ம செகண்ட் ட்ரிக் போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செகண்ட் டிப் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி ஜூம் பண்றதுன்னு தான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி மவுஸ் இருந்ததுன்னா மிடில் ஸ்க்ரால் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆயிடும். இதான் நீங்க வந்து ஒரு டச் பேட் வச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க பிளஸ் சிம்பிள் காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். அதுவும் எங்க இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்க 100 115 வச்சுக்கிட்டோம். இது விட நம்ம பெஸ்ட்டாவே என்ன பண்ணலாம்னா, உங்களோட ரெண்டு ஃபிங்கர் வச்சு பண்ணலாம். உங்க ரெண்டு ஃபிங்கர் வச்சு இப்படி ஜூம் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜூம் ஆயிட்டு போறது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் சொல்லுவேன். இது பாருங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இது அன்லிமிட்டட் தான். இதை நீங்க அங்க போயிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு பதிலா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா நீங்க ஓபன் பண்ணிட்டு ஈஸியா நீங்க இந்த மாதிரி பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட செகண்ட் டிப். தேர்ட் டிப் போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேர்ட் டிப் என்னன்னா, இப்போ நீங்க சர்ச் பண்ணி போனோம்னா நீங்க வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனா சர்ச்சுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணிட்டு போறதை விட இதை கிளிக் பண்ணிட்டு டைப் பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளா ஒரு கிளிக் பண்ணலாம். அது வந்து நீங்க எந்த விண்டோல இருந்தாலும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டே ஓப்பன் வச்சுக்கிறேன். இப்போ இதுல இருந்து நான் ஓப்பன் பண்ணணும்னா ஒரு 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு கிளிக் இப்படி பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த 3 கிளிக் மறுபடியும் கிளிக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும். இதுதான் தேர்ட் டிப். இந்த தேர்ட் டிப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் வேணும்னா கரெக்டா கிளிக் பண்ணிட்டு நீங்க பட்டன் டைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் டிப். நம்ம ஃபோர்த் டிப் போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோர்த் டிப் என்னன்னா, போன தடவை பண்ண தேர்ட் டிப் மாதிரியே தான் இதுவும் சிமிலர் தான். இப்போ உங்களுக்கு வந்து ஃபோன்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டல மேல ஸ்க்ரால் பண்ணும்போது, அந்த மாதிரி உங்களுக்கும் லேப்டாப்ல இருக்கும் வைஃபை, ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை எப்படி ஓப்பன் பண்றது? ஏன்னா அதை ஓப்பன் பண்ணணும்னா நீங்க வந்து இங்க கிடைச்சதுதான் நீங்க மவுஸ் இங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதான் நீங்க ஷார்ட்டா அதே 3 ஃபிங்கர் பண்ணாம 4 ஃபிங்கர்ல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சுப்பாங்க. அதுவே இது கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். 4 கிளிக் பண்ணீங்கன்னா இது டக்குனு கமெண்ட் ஒர்க்கா இது வந்து என்ன நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு, லொகேஷன், மொபைல் ஹாட்ஸ்பாட், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வரணும். இதுதான் நம்மளோட 4th ஃபீச்சர். இப்போ நம்ம 5th ஃபீச்சருக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 5th டிப் என்னன்னா ஆல் டேப். நிறைய பேருக்கு ஆல் டேப் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் டேப் எந்த மாதிரினா, இங்க உங்களுக்கு ஆல்ட் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் டேப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆல் டேப். ஒரு சில பேருக்கு தெரியாது இது டச் பேட்லயும் ஆல் டேப்ங்கிற ஆப்ஷனே பண்ண முடியும். அவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு டச் பேட்ல எப்படி ஆல் டேப் பண்ணணும்னா, உங்க 3 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு நீங்க இதுக்கு முன்னாடி 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்லைட் பண்ணணும். ஸ்லைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னொன்னா அப்படியே ஆல் டேப் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இங்க ஒன்னொன்னா ஆல் டேப் ஆகுது. இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். இவங்க 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்லைட் பண்றேன். நீ இப்படியும் ஸ்லைட் பண்ணிக்கலாம், இப்படியும் ஸ்லைட் பண்ணிக்கலாம், எப்படியா பண்ணிக்கலாம். இது உங்ககிட்ட இருக்கிற அவ்வளோ டேப்ஸ் கொடுத்து என்கிட்ட இப்போ 3 இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணாலே அது வந்து நிறைய மூவ் ஆகும். அதனால இதுதான் நம்மளோட இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்க்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் என்னன்னா, இப்போ நீங்க யூடியூப்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஃபார்வர்ட்ல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, பேக்வர்டா தான் போனோங்கிறதுக்காக. ஒருவேளை நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபார்வர்ட் பேக்வர்ட். இது கிளிக் பண்ணி போறதுக்கு பதிலா உங்க டச் பேட்ல நீங்க பண்ணலாம். எப்படின்னா உங்க 2 ஃபிங்கர் வச்சுட்டு நீங்க இப்படி ஸ்லைட் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்கிறது வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இது பார்த்துருக்கேன், அதனால எனக்கு இது வருது. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஹோம் பேஜ், அது எப்படி வரணும்னா மறுபடியும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா மறுபடியும் அந்த ஹோம் பேஜுக்கு போகும். கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. இந்த மாதிரி நீங்க வந்து ஒன்னாவே பண்ணிட்டு போகலாம். ஒன்னொன்னா பண்றது போய்கிட்டே இருக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்காது. ஏன்னா நீங்க எவ்வளவு ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்துதான். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஃபேக்ட்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட டச் பேடோட 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.